வெறும் இந்த கூட்டணி அமைந்து விட்டாலே 2026 நீங்க சொன்ன மாதிரி டிஎம்கேவை அன்சீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து சாத்தியமா? அப்போ திமுக மீது எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தது. இப்போ திமுக மீது அதிருப்திகள் நிறைய இருக்கு. அப்போ அதனுடைய பலன்லாம் போய் சேரும். வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல், அதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். வாக்குகள் சிதறாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? எல்லாரும் ஒன்றா சேரும். பாமக, தேமுதிக பாமகவை இழுப்பதற்கு தான் திமுக முயற்சி செய்கிறது. அதான் வேல்முருகனை வந்து ஹியூமிலியேட் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு போகும் தெரியாது. ஏன்னா பாமகவை வந்து அவங்களும் திமுகவை நம்புவதா தெரியல. அது பாமக ஒன்று, தேமுதிக அவங்களுடைய நிலைப்பாடு கிளியராக இல்லாட்ட கூட வருவதற்கான சான்சஸ் இருக்குது. மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், தமிழக வெற்றி கழகம் களத்திலே சந்திக்கலை, அவங்க என்ன நிலையை எடுப்பாங்கன்னு. அவங்களும் நாம் தமிழர் கட்சி அவங்க கூட்டணியே இல்லை. என்னை பொறுத்தவரை இவர்களும் ஏதேனும் ஒரு தொகுதி உடன்பாட்டுக்கு வரக்கூடும் என்று நினைக்கிறேன்.